இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு மைக்ரேட் பண்ணி கொண்டு போகிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் கனடா, ஆஸ்திரேலியான்னு சொல்லி மைக்ரேட் பண்ணி செட்டில் பண்ணுறாங்க. ஸோ என்ன ரீசன், அதுக்குரிய அடிப்படை காரணம் என்ன அப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நாங்கள் விசாக் மீடியாவால் இன்றைக்கி பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறோம். வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இங்கே பொருளாதார சிக்கல், வேறு அவங்கவுங்க தேவைகளுக்காக போகிறாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இது வேணுமே, அதனால அவங்கவுங்க தேவைகளுக்காக போகிறாங்க. இப்போ ஸ்ரீலங்காவில் என்ன இருந்தால் அவங்க போக மாட்டாங்க, என்ன அபிவிருத்தி ஏற்படும்? வேலை வாய்ப்பெல்லாம் இருந்தால் அவங்க போக மாட்டாங்க. பட்டதாரிகளுக்கெல்லாம் வேலை கொடுத்தா போக மாட்டாங்க, இங்கேயே இருப்பாங்க. முதலாவது காரணம் எல்லாருக்கும் பொருளாதாரம் தான். பொருளாதாரத்தை மெயினாக வச்சு தான் எல்லாரும் வெளியில் போகிறாங்க. அது இப்போ எல்லாரும் பெரிய நாடு சொல்லி போட்டு கனடா போகிறாங்க. அங்கே வேலை எப்படி போகுதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஆனால் ஸ்ரீலங்கா நிறைய பேர் போகிறாங்க. அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. அவங்க ஸ்டடீஸுக்கு போவாங்க, இல்லாட்டி அவங்களோட அப்படி ஒர்க்காக போவாங்க வெளியில். பெரும்பாலான நாட்கள் நான் நினைக்கிறேன் அந்த காசு சம்பாதிக்கிறதுக்காக போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில், அதாவது இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் கணக்கு பேர் மைக்ரேட் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க 21 வயசில் அவங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கிது. இப்போது இளைஞர்களுக்கு 21 வயசில் யூனிவர்சிட்டிக்கு போனாங்கன்னா 25 வயசில் தான் அவங்க யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு கம்ப்ளீட் ஆகி வராங்க. ஸோ அப்படி கம்ப்ளீட் ஆகி வர டைமில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்தோடனே இன்டர்ன்ஷிப் தான் கொடுப்பாங்க. எடுத்தோடனே எக்ஸிக்யூட்டிவ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் கொடுக்கக்குள்ள அவங்களோட சேலரியை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவில் தான் இருக்கும் அவங்களோட சேலரி. அந்த டைம் அவங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற பொருளாதார சிக்கல்களை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார சிக்கலையும் அவங்க எதிர்நோக்க வேண்டிய நிலைமை வரும். அதே போல் அவங்களோட தனிப்பட்ட அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிற பொருளாதார சிக்கலையும் எதிர்நோக்க வேண்டிய இது இருக்கும். ஸோ இதனால தான் அவங்க அந்த குறிப்பிட்ட அவங்களோட சேலரியை எடுக்க இல்லாமல், அதாவது அவங்களோட படிப்புக்கு தகுந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஸோ இதனால தான் அவங்களோட தொழிலுக்கேற்ற ரீதியில் வெளிநாடை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறாங்க. ஃபஸ்ட்டாக நினைக்கிறது ஸ்டடீஸுக்காக போகிறாங்க. இங்கே A லெவல் 3 பாஸ் முடிஞ்சோ 3 பாஸ் இல்லாமல் இருக்கிறாக்களுக்கும் அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நிறைய கோர்சஸ் இருக்குது. அது செஞ்சு படித்து ஸ்ரீலங்காவை விட பெட்டராக சம்பாதிக்கிறாங்க. அங்கே அதோட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபாரினில் தான், ஸ்ரீலங்காவில் இல்லை அப்படி உண்டு. குடும்ப கஷ்டம் காரணமாக பொருளாதாரத்தை நோக்கி வெளிநாடுகளுக்கு செல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடீஸுக்கு போகிறாங்க. இங்கே விட சேலரி கூடண்டு அங்கே வேலை செய்யட்டும். மேக்ஸிமம் ஒர்க்கில் இருந்தால் போகுது. எனக்கு மேக்ஸிமம் ஒர்க்கில் இருந்தால் சில ஆக்கள் மட்டும் ஸ்டடீஸு. அவங்களுக்கு இந்த நாட்டில் பொருளாதார கஷ்டங்கள், சாப்பாடுகளுக்கு கஷ்டம், அந்த கஷ்டங்களை நினைச்சு அவங்க நாட்டை விட்டு போகிறாங்க. அதுகள் தான் சூழ்நிலை. அந்த கஷ்டங்கள் தான் அவங்க நாட்டை விட்டு போகிறதுக்கு ஏற்ற சூழ்நிலைகள் ஏற்படுது. கஷ்டம் பாருங்க. இப்போ ஒரு வியாபாரம் பண்ணி அவங்களால உழைக்க இயலாது. அதையும் பிடிச்சி சாப்பிடாம திறத்துவாங்க. அப்போ என்ன செய்வாங்கம்மா? அதுக்கு ஒரு கஷ்டத்தை மத்தியில் அவங்க அங்கேயும் போய் துன்பங்களுக்கு கஷ்டங்களை தான் அனுபவிக்கிறாங்க. இப்போ வாழ்க்கையில் எல்லாருக்கும் அது கஷ்டம்ன்றது நிரந்தரம் தானேடா. அப்போ அதால் நாட்டை விட்டு போகிற சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்படுதுமா. அதுதான் அந்த கஷ்டங்கள். அங்கே இப்போ இங்கேயும் ஒரு வியாபாரங்கள் பண்ணி உழைச்சிக்கலாம். கணவன்கள் இப்போ துன்புறுத்தி ஒரு 2 கல்யாணம் 3 கல்யாணம் கல்யாணம் கட்டின பிள்ளைகளை வளர்த்திக்கலாம். அந்த பிள்ளைகளும் பாரிய தூரமான பாரிய வல்லூர்களுக்கு ஏற்படுது. அதான் கஷ்டங்கள். நாட்டை விட்டு போகிற சூழ்நிலை அதுகளால் பிள்ளைகளுக்கும் கஷ்டம். இப்போ தாய்மார் விட்டு போகிற வடிவா, அதனால் பிள்ளைகளும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அதுகெல்லாம் சூழ்நிலை. சில பேர் ஸ்டடீஸுக்காக வேண்டி குழந்தைக்கு போகிறாங்க. பட் அது நம்ம கண்ட்ரியில் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதால அவங்க வேறு கண்ட்ரிஸுக்கு போகணுன்றதால அவங்க பார்க்குறாங்க. முதல் காரணம் நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டில்னா முதல்ல அரசியல் தீர்மானங்கிறதே மக்கள்கிட்ட தான் இருக்குது. சரியான ஒரு அரசியல் தகமையோ ஒரு அரசாங்கத்தையோ நம்ம தேர்ந்தெடுக்கணும் முதல்ல. அப்படி தேர்ந்தெடுக்க தவறுற பட்சத்தில் நமக்கு நாட்டோட நிலை மாறுபடுது. அப்படி மாறுற நேரம் நம்மளால் வேறு அது பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள முடியாது. என்ன இருந்தாலும் பொருளாதாரமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், மக்கள் நிலைப்பாட்டில் தான் அது காணப்படுது. ஸோ அப்போ மக்கள் தான் சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். தீர்மானம் எடுக்கலை அப்படிங்கிறது நம்ம தான். ஸோ வெளிநாட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது நம்மளோட பிழை அப்படின்னு அவங்களோட இன்கம்மை விட செலவு இங்கே கொடுக்குறதுனால மேபி இவ்வளோ வாங்கி போகிறாங்க. முக்கியமாக ஏர்ன் பண்ணுறாங்க.